1 டம்ளர் அளவுக்கு நல்ல குழைய வேக வச்சு தனியாக வச்சுருக்கோம். இந்த பருப்பை நல்லா மசிச்சு அதில் கொட்டிடணும். பருப்பு முழுசாக இருக்கக்கூடாது. நல்ல குழைய வேக வச்சு அதை நல்லா திருப்பியும் மசிச்சு அதில் நம்ம கொட்டிடுறோம். திருப்பியும் ஒரு நல்ல ஒரு கிளறு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே நல்லா கொதிக்க விடுங்க. இதை நல்லா அடுப்பை பெருசாக வச்சுட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த பருப்பு திருப்பியும் நல்ல ஒரு கலர் கிளம்பிங்கன்னா அந்த பருப்பு நல்லா மசிஞ்சு நல்ல கூடுதலாக வெந்துடும். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோ பதிவு ஒவ்வொன்றுலையும் சொல்கிற மாதிரி இந்த சமையல் ப்ராக்டிக்கல் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சமையல் குறிப்புலாம் வந்து சமையல் தெரியாமல் கஷ்டப்படுறவங்க, பேச்சுலர்ஸ், வெளியூரில் போய் வேலை பார்க்குறவங்க, இவங்கெல்லாம் சமையல் தெரியாமல் கஷ்டப்படுவாங்க. ஹோட்டலில் காசு கொடுத்து சாப்பிட்டு கட்டுப்படி ஆகாது. அப்படி இருக்கும்போது வீட்டில் செய்கிறதுக்கு இந்த மாதிரி வீடியோ பதிவை பார்த்து அதே மாதிரி செய்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் வரும். அதுக்காக தான் நம்ம இந்த சேனலில் வந்து வீடியோ பதிவுகள்லாம் போட்டுட்ருக்கோம். இப்போ நம்ம ஏற்கனவே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு, பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கோம். நல்லா அதை அதில் கொட்டிடுறோம். இப்போது தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். ஒரு 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. மேலும் ஒரு 10 நிமிஷம் இந்த ரசத்தை நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே போதும். கூடுதலாக எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் அது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சிட்டுனா போதும், இறக்கி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு தயாராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு இல்லை, இதை வந்து பிடிச்சே காலி பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.